நல்ல டேஸ்டியான சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரியான சென்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அந்த பேஸ்ட்டுக்கு வந்து பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சைடில் வந்து சென்னாவை 1 கப் அளவுக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் சீரகமும் சோம்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பச்சை மிளகாயை 2ஆக கீறி போட்டிருக்கேன். வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரைச்ச விழுது சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் போல் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சென்னாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சென்னாவை நல்லா நசுக்கி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காக கிரேவி கிடைக்குங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சூடான சப்பாத்தியோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.